வணக்கம். ஓம் பிரியா பாபாஜி நம ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாபாஜியின் சரியத்தில் மௌனம் என்ற புத்தகத்தின் 16வது பாடம் தான். இன்னைக்கு அத்தியாயம் நம்ம பார்க்க போகிறோங்க. விதியை மதியால வெல்லலான்னு பழமொழி ஒன்று இருக்குது. விதியை மதியால் வெல்வதற்கு விதி இருக்க வேணும்னு சிலரும் சொல்லுவாங்க. விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. பல காலமாக இந்த பழமொழி விவாதத்திற்குரிய பழமொழியாகவே இருந்து வருது. விதி என்பதற்கு சரியான ஒரு விளக்கத்தை யாரும் சொல்கிறதில்லை. அவங்க சௌகரியத்திற்கு ஏற்ப விதிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. வெற்றிகள் வரும்போது தன்னால் வந்ததுன்னு, கஷ்டம் வரும்போது விதியின் விளையாட்டுன்னு சொல்வது மனிதர்களின் வாடிக்கையாச்சு. சுமை தாங்கி கல்லை போல விதி என்பது பழி தாங்கும் கல்லாகிருச்சு. எனக்கு தெரிந்த ஒருவர் எந்தவித வேலையும் செய்யாமல் நண்பனின் தயவிலேயே வாழ்ந்து வந்தாங்க. அவரது மனைவியும் அவரை ஒன்றும் சொல்றதும் இல்லை. கல்யாண வயதில் குழந்தைகளும் இருந்தாங்க. அவரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கும் போது பலர் இவரை கேலியை பேச ஆரம்பித்தாங்க. வேலை எதுவும் செய்யாமல் பொறுப்பில்லாமல் இருப்பது குறித்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை விட அவரது நண்பருக்கு இது வேதனையாகவே இருந்தது. நண்பர் வேலை கொடுக்க தயாராக இருந்த போதிலும் கூட அவர் உடலை வருத்தி கொள்ள தயாராகவே இல்லையாங்க. இவர் எப்படியாவது ஒரு பொறுப்புள்ளவராக மாற்றணும்னு என்ற நல்ல எண்ணத்தில் நண்பர் ஒரு நாள் இவருக்கு ரோசம் வரும்படிய சில வார்த்தைகளை மற்றவர்கள் இருக்கும்போது பேசிட்டாங்களாம். நண்பர் எதிர்பார்த்தபடியே இவரும் ரோசப்பட்டு வேகமாக எழுந்து போயிட்டாங்களாம். நேராக வீட்டுக்கு போய் தனது மனைவியிடம் நடந்ததை சொன்னாராம். இவங்க முன்னாடி நான் ஜெயித்து காட்டணும்னு சொல்லி மனைவியின் நகைகளை வாங்கி அவற்றை அடகு வச்சு சிறித ஒரு தொழிலும் தொடங்கினாங்க. நண்பருக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் ஏற்பட்டதாம். மற்றவர்கள்லாம் அதிர்ச்சியாம். திடீர்னு இவர் வைத்திருந்த பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்ததாம். நல்ல லாபமும் கிடைச்சதாம். கடையை பெரிதாக்கினாங்களாம். வியாபாரத்தையும் பெருக்கினாங்களாம். எல்லாம் தன் புத்திசாலித்தனத்தால் வந்ததுன்னு எண்ணினாங்க. தனக்கு உதவி செய்த வந்த நண்பரை பார்க்க கூட போறதே இல்லையா. ஆரம்பத்தில் இவரை கேலி செய்த மற்ற நண்பரின் இவரை தேடி வந்து புகழ ஆரம்பிச்சாங்களாம். இவரும் அவர்களிடம் நண்பரை பற்றி அலட்சியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏதோ அவங்களிடம் பணம் இருக்குதுன்னு திமிரில் அன்னைக்கு அப்படி பேசினாங்களே, இப்போ என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? புத்திசாலித்தனமாக தொழில் செய்கிறதுனால எவ்வளோ வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். நீங்களும் அவரை சுற்றி வெட்டி பொழுது போக்காமல் பொழைக்கின்ற வழியை பாருங்க. என்னை பார்த்தாவது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கன்னு அகங்காரத்துடன் பேசினாரா அந்த நபர். அவரது மனைவியோ பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் வழிய போய் தனது கணவரின் கெட்டிக்காரத்தனத்தினால பெருமளவு சம்பாதிப்பதாக பெருமையாக சொல்லி கொண்டிருந்தாங்களா. அவரை தேடி பலரும் புகழ்ந்து பேச பேச அவருக்கு அளவு கடந்த கர்வம் வந்துருச்சாங்க. எல்லாரையும் அலட்சியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். காலச்சக்கரம் சுழண்டு கொண்டு தானே இருக்கு. தன் கைவசம் உள்ள பணத்தோடு வங்கியில் கடன் வாங்கி அத்தனை பணத்திற்கும் பொருட்களை வாங்கி இருப்பு வச்சாராம். அவர் கொள்முதல் செய்தது விலைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும்போது ஏன் இப்படி அதிகமான விலைக்கு பொருட்களை வாங்கி இருப்பு வைக்கிறாருன்னு கேட்டவரிடம், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும்னு எனக்கு தெரியும், உங்கள் வேலை பார்த்து போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். 10 நாட்களில் அவர் இருப்பு வைத்திருந்த பொருட்களின் விலை தலைகீழாக குறைஞ்சிருச்சான். பெருத்த நஷ்டமும் ஏற்பட்டதான். மற்ற நண்பர்கள் எல்லாம், நீ வியாபாரத்தில் கெட்டிக்காரன் ஆயிடுச்சே, எப்படி இப்படி ஆனதுன்னு கிண்டலை கேட்டாங்களாம். எல்லாம் என் தலைவிதுன்னு அவர் புலம்பினாராம். அவரது மனைவியோ வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தாராம். பக்கத்து வீட்டு பெண்களோ அவரை தேடி விசாரிக்க ஆரம்பிச்சாங்களாம். உன் கணவருக்கு வியாபாரத்தில் பெரிய நஷ்டமாமே, உண்மையான்னு கேட்க ஆரம்பிச்சாங்களாம். எதுவும் தெரியாதது போல கேட்டாங்களாம். என்ன செய்யறது, எல்லாம் விதிதான், கிரகம் செய்கிற வேலைன்னு புலம்பினாராம் அந்த பெண்மணியும். எல்லாமே தனது கணவனின் கெட்டிக்காரத்தனத்தினால் நடந்ததுன்னு தேடி போய் பெருமையை பேசிய அந்த பெண் நஷ்டம் வந்தவுடன் விதியின் மீது பழி போடுறாங்க. அதுதாங்க அவரோட கணவரும் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லை, பெரும்பாலானவர்கள் நல்லது நடக்கும்போது தங்களால் நடந்ததுன்னு, கெட்டது நடக்கும்போது விதியை செய்த சதின்னு சொல்கிறாங்க. அதனால தாங்க விதி என்பது பழி தாங்கும் கல்லாகிருச்சுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். விதி என்பது என்ன? விதி என்பது இறைவனின் விருப்பம்தான். வால்மீகி வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தது அவரது விருப்பம், அது விதியல்ல. நாரத முனிவரால் மனம் மாறிய வால்மீகியை
ஒரு முனிவராக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். அதுதாங்க விதியானது. குருச்சேத்திரத்துல கௌரவர்களிடம் போரிட மாட்டேன் என்ற கண்ணரிடம் அர்ஜுனன் சொன்னது அவருடைய விருப்பம், அது விதி இல்லை. அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்து அவரை போரிட வைத்தது அவன் மூலமாக கௌரவர்கள் அழிய வேண்டும்னு இறைவனின் விரும்பினார். அதுதாங்க விதி. நாம் பிறவி எடுப்பதும் யாருக்கு பிறக்க வேண்டும் என்பதும் ஆணாக பிறப்பதோ இல்லைன்னா பெண்ணாக பிறப்பதோ என்பது இறைவனின் விருப்பத்தை பொறுத்து தாங்க அமையுது. அது விதியாகுது. நம்ம விருப்பப்படி யாருக்கு பிறக்கலாம்னு இருந்தால் நம்ம எல்லாரிடமே விக்டோரிய மகாராணி வீட்டிலோ பில்கேட்ஸ் வீட்டிலோ அம்பானி வீட்டிலோ அவரது வாரிசாக பிறக்க வேண்டும் என்று தானே விரும்புவோம். நமது விருப்பப்படி பிறப்பு இருக்கும்னா படைப்பவன் நிலைமை என்ன ஆறது? அதே போல நமது மரணம் எப்போது என்பதும் எப்படி என்பதும் இறைவனின் விருப்பப்படி தாங்க அமையுது. அதுவும் விதியாகுது. மரணம் எப்பொழுதும் ஏற்படும் என்பது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரிந்த ரகசியம். மனிதன் பயப்படுவது மரணத்திற்கு மட்டும்தான். அதனாலதான் இறைவன் அதை தன்வசம் விதியாக வைத்து கொண்டார். தனது மரணம் எப்போது ஏற்படும் என்பது மனிதருக்கு தெரிந்த விஷயமாக இருந்ததால அவங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்வாங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 15 ஆண்டுகள் கழிச்சு இந்த மாதம் இந்த தேதியில மரணம் ஏற்படும்னு அவங்க தெரியுமானா அவங்க எதற்காவது பயப்படுவாங்களா? கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வாங்களா? அதனால தாங்க மரண பயம் மனிதனுக்கு இருக்க வேண்டும்னு இறைவன் அதை ரகசியமாக வச்சிட்டார். மேலே சொன்ன விதிகளை நம்ம மதியால் வெல்ல முடியாது. அதே நேரத்தில் நடைமுறை வாழ்க்கையில் மனிதன் சிந்தித்து செயல்படுவதற்கு பகுத்தறிவும் அறிவான 6வது அறிவை இறைவன் மனிதனுக்கு கொடுத்தார். அதை நல்ல வழியில் நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் இறைவன் அந்த செயல்களை தன் விருப்பத்தோடு இணைத்து கொண்டு அதையும் விதியாக ஏற்றுக்கொள்கிறாங்க. சிந்திக்கும் அறிவை ஆண்டவன் கொடுத்தது ஏன்னா அதனை பயன்படுத்தி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தன்னோடு மனிதன் இணைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவனின் விருப்பமாகும். அதனால தாங்க அதை நோக்கி மனிதன் செல்லும்போது அவங்க செய்யும் செயல்களை விதியாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். இதையே தான் பைபிளில் இயேசுநாதரும் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா பூரண சத்குணராய் இருப்பது போல் நீங்களும் பூரண சத்குணராய் ஆக கடவீர்னு சொல்லுவாங்க. அதனால தான் 6வது அறிவை இறைவன் கொடுத்ததின் நோக்கமே மனிதன் பூர்ண சத்குணம் கொண்டவராக ஆக வேண்டும் என்பதற்கு தான். ஆனால் பலரும் அதையெல்லாம் மறந்துட்டு பகுத்தறிவை தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து முடிவெடுக்க தான் 6வது அறிவான பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிறவிலேயே நம்ம எப்படி நடந்து கொள்கிறோமோ என்பதை பொறுத்து தான் நமது அடுத்த பிறவி இறைவனால் நிர்ணயிக்கப்படுது. இங்க இறைவன் மதிப்பெண் போடும் ஆசிரியராக மட்டும்தாங்க இருக்கிறார். நாம் தான் தேர்வு எழுத வேணும். நம் மதியை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த பிறவியில் வாழ்ந்தோன்னா அடுத்த பிறவி நல்லதாகவே இருக்கும். விதியை மதியால வெல்லலாம் என்பது மட்டுமில்லை, விதியை நிர்ணயம் செய்கின்ற அளவுக்கு மதியை ஆண்டவர் நமக்கு அளித்திருக்காங்க. நமது தலையெழுத்தை எழுதும் எழுதுக்குள் நம் கையில் தாங்க இருக்குது. பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பது கண்டிப்பாக இருந்தே தான் தீரும். இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் மரண பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எது உண்மைன்னு எப்போது உணர்கிறோமோ அப்போது தாங்க மரண பயம் நம்மிடந்து விலகியே போகும். மேல் பரப்பில் உள்ள வெறும் அலைகளை மட்டும் பார்த்து அதை கடல்னு எண்ணாமல் அலைகளை தாண்டியுள்ள கடலை பார்க்கணும். கடலுக்குள்ளே இருக்கும் மீன் கடலை தேடுவதை போன்ற நிலையில் நம்ம இருக்கிறோம். வெறும் உடல்தான் நாம் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு அதனுள்ளே ஆழமாக பார்க்கணும். அங்கேதான் அழிவற்ற எல்லையற்ற பரபிரம்மத்தை தரிசிக்க வேண்டும். அதற்கு முதல்ல நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளணும். பரிபூர்ண சத்குணராயிருக்கும் ஆண்டவரை போல நாமும் சத்குணராய் ஆக வேண்டும். பிரம்மத்தை தரிசித்தவுடன் மரணத்தை வென்று விடுகிறோம். அதாவது ஆண்டவனோடு ஐக்கியமாகி விடுகிறோம். அங்கே விதிக்கு விடை கொடுத்து விடுறோம். மதியால் விதிக்கு விடை கொடுங்கள். ஒன்றான இறைவனிடம் ஒன்றாகி விடுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஹரி ஓம் தத்சத்.